நாட்டுக்கோழிகளுக்கு வரக்கூடிய பேன் தொந்தரவை நம்ம வந்து எப்படி சரி பண்ணுறது, அதே மாதிரி நாட்டுக்கோழிகளுக்கு வந்து எதனால் வந்து பேன் தொந்தரவு வருது அப்படிங்கிற பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ எதனால் நாட்டுக்கோழிகளுக்கு பேன் தொந்தரவு வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பெரும்பாலும் வந்து அடைக்கோழிகளுக்கு தான் பேன் தொந்தரவு வந்து அதிகமாக வரும். ஆனால் இப்போ வந்து அடைக்கோழிகள் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, அந்த அடைக்கோழிகள் இப்போ நீங்கள் அவையம் வச்சுட்டீங்க, அடைக்கோழிகள் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அந்த முட்டையிலேயே தான் படுத்திருக்கோம். அது வந்து எந்திரிச்சு வந்து வெளியே போகாது. அப்போ அந்த மாதிரி எந்திரிச்சு வெளியே போகாமல் இருக்கங்காட்டிக்கு தான் அதுக்கு வந்து பேன் தொந்தரவு வந்து அதிகமாக வருது. இதுக்கு வந்து இயற்கை மருத்துவம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வேப்பெண்ணெய், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சாம்பல். இப்போ நீங்கள் அந்த வேப்பெண்ணெயை எடுத்து எங்கெங்கெல்லாம் பேன் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து தொடை விடலாம். இல்லை அந்த சாம்பல் எடுத்து எங்கெங்கெல்லாம் கோழிகளுக்கு வந்து பேன் இருக்கோ நீங்கள் அங்கங்கெல்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேன் தொந்தரவு வந்து ஓரளவு கட்டுப்படும். கோழிகள் அடப்படுத்திருக்க இடத்துலையும் நீங்கள் அந்த வேப்பெண்ணெய் ஆகட்டும் இல்லை சாம்பல் ஆகட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பேன் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கட்டுப்படும்.